ஞானகுரு உபதேசம் கொடுக்கும் பொழுதே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விதமாக எடுத்து பேசுவார்கள் ஞானிகள் உணர்வுகளை. ஆனால் ஒரு சில பேர் உபதேசம் கொடுக்கும் பொழுது சாமி ரொம்ப வேகமாக பேசுகின்றார், பேசுவது ஒன்றுமே அர்த்தமாகவில்லையே என்றெல்லாம் எண்ணி உபதேசம் கொடுக்கும் பொழுது நினைவலைகள் வேறு பக்கம் கொண்டு சென்று விடுவார்கள். பொதுவாக சில நேரங்களிலே நான் மெதுவாக பேசுகின்றேன், நிறுத்தியும் பேசுகின்றேன். ஆனாலும் சாமி கொஞ்சம் நிறுத்தி மெதுவாக பேசினால் எனக்கு அர்த்தமாகுமே என்று எண்ணலாம். ஆனால் வேகமாக பேசுவதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இதில் உணர்த்துகின்றார்கள். என்றால் வேகமாக அந்த பேசக்கூடிய அந்த உணர்வுகள் எனக்குள் ஆழமாக பதிவாக வேண்டும் என்ற அந்த இயக்க உணர்வுடன் ஒன்றி வந்தால் இந்த உணர்வுகள் உங்களுக்குள் பதிவாகி அந்த உணர்ச்சியை பெறும் தகுதியை பெறுகின்றீர்கள். என்றால் காரணமாகத்தான் வேகமாக பேசுவது. அதை நீங்கள் அழுத்தமாகவும் வேகமாகவும் உங்களுக்குள் ஊடுருவி பதிவாக்குவதற்குத்தான், அந்த தகுதியை பெறச் செய்வதற்குத்தான் இவ்வாறு பாய்ச்சுவது. ஞானிகளின் உணர்வை உங்களுக்குள் ஆழமாக அவ்வாறு பதிவு செய்கின்றேன் என்று குரு விளக்கமாக சொல்லுகின்றார். எவரொருவர் இதை பெற வேண்டும் என்று அதே அழுத்தத்துடன் அதே வேகமாக, சரி குருநாதர் உபதேசிக்கட்டும், வேகமாக சொல்லட்டும், அழுத்தமாக நமக்குள் பதிவு செய்யட்டும், அவர் உணர்வோடு ஒன்றுவோம், அதே வேக உணர்வோடு நாம் அதை பதிவு செய்வோம் என்று யாரெல்லாம் இதை கூர்மையாக எண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கின்றது. மகரிஷியினுடைய ஆற்றலை, விண்ணிலிருந்து பருகும் ஆற்றலை எளிதில் பெறுகின்றார்கள். என்னமோ சாமி பெரிதாக சொல்லுகின்றார், நமக்கு எங்கே புரிய போகின்றது, ஒன்றும் புரியவில்லை என்றால் வரும் அலைகள், எம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வலைகள் அனைத்தையுமே உங்களுடைய அப்படிப்பட்ட எண்ணம் அழித்து கொண்டேதான் இருக்கும். ஆகவே இதை போன்ற நிலைகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு எப்போது யாம் உபதேசித்தாலும் அந்த கருத்துக்களை முழுமையாக பெற வேண்டும், அதனுடைய அர்த்தங்கள் எனக்குள் தெளிவாக வேண்டும். குரு எந்த நோக்கத்தோடு இந்த உபதேச கருத்துக்களை பதிவு செய்கின்றாரோ அது நிச்சயம் எனக்குள் பதிவாக வேண்டும் என்று இந்த ஏக்கத்தோடு இருந்தால் இந்த உணர்வுகள் உங்களை நிச்சயமாக அதை முழுமையாக உணரும்படி, உங்களுக்குள் அதை அந்த அர்த்தத்தையும் காணும்படி செய்யும். உங்களை அந்த விண்ணினுடைய ஆற்றலை எளிதில் பெறச் செய்யும். என்றுமே உங்கள் வாழ்க்கையை அருள் வாழ்க்கையாக அழைத்து செல்ல அது உதவும். ஏனென்றால் குரு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக பேசுவார்கள். ஆக அந்தந்த அலைவரிசையை, அந்தந்த மகிழ்ச்சியோட உணர்வை தொடர்பு கொண்டு அங்கே முன்னாடி உட்கார்ந்திருப்பவர்களுடைய உணர்வுகளுக்கு தக்கவாறு அவர்களுக்குள் எப்படியும் இந்த அருள் உணர்வுகளை பதிவு செய்ய வேண்டும் என்று இதையெல்லாம் ஒருமித்த நிலையில் கொண்டு செல்வதற்கு குரு உணர்வோடு இணைத்து அவ்வாறு வெளிப்படுத்துவார்கள். அதை அவர் எப்படி வெளிப்படுத்தினாலும் அதை நாம் கிரகிக்க வேண்டும், உணர வேண்டும், நமக்குள் பதிவாக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயம் நமக்குள் அது அவர் எந்த நோக்கத்தோடு பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ அவர் உணர்வோடு கலந்து நாம் அதை முழுமையாக பெற முடியும். அந்த குரு உணர்வுகளும் நமக்குள் எளிதாக பதிவாகும்.